இப்போ வந்து பாரதி ராஜா சார் ஒரு கல்ட், நம்ம பாலச்சந்தர் சார் ஒரு கல்ட். எதுல பார்த்தோன்னா ரொம்ப ஆக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்கள அவங்க 2 பேருமே சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே லெஜண்ட்ஸாக இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா ஒரு 30 இருக்கும், அந்த சைடு பார்த்தா ஒரு 30 இருக்கும். இவங்கெல்லாம் இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணதா அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேர் தான் அவங்கள வந்து லான்ச் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லான்ச் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டிஃப்ரெண்ட் கதாபாத்திரம் கொடுத்து இவன் யார் தெரியுமா, நீங்கள் எல்லாரும் என்னை பாராட்டிட்டு இருக்கீங்களா, எம்எஸ் பாஸ்கர் யார் தெரியுமா, பசுபதி யார் தெரியுமா, நாசர் யார் தெரியுமா. நீங்கள் நாசர் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாசர் சார் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாசர் சார் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஒன்று மெச்சூர்னா அது கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆஃப் த மூவிஸ் வந்து கமல் சார் மூவிஸ் தான். சும்மா நீ சொல்ல என்னென்ன படங்களில் பாரு, ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ரோல் இருக்கும். அபிஷன் மிகில் வேற மாதிரியான கேரக்டர். அப்படியே அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வர்ற படம் விருமாண்டி, அதில் வேற ஒரு ரோல். சரி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வர்ற படம் விஸ்வரூபம்ல வேற ரோல். என்ன இது அப்படின்னு இருக்கும். ஸோ லைக் இதுலயுமே பண்ணிருப்பாரு. உத்தமிழ்லயுமே ஒரு சீன்ல ஒரு அந்த அரசனா வருவாரு, அதுலயுமே நல்லா பண்ணிருப்பாரு. ஸோ ஒரு காமிக்கல், அதாவது அதான் சொல்றேன், கூட இருக்கிறவங்களுடைய இதுவும் வந்துட்டு அவ்வளவு தூரம். இது வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டு, தலைவர் கூட நடிக்கிறவங்க, அதாவது உலகநாயகன் ஒரு சைடுனா இன்னொரு சைடு தலைவர் இல்லையா, சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் கூட யார் நடித்தாலும் சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் தெரியும். கண்டிப்பாக அவங்க வந்து பெரிய நடிப்பை நடித்தாலும் சரி, உளுந்து பிறண்டு நடித்தாலும் சரி, அப்படி வந்து சார் வந்து புல் பண்றது. ஆனா இங்க தலைமை இல்ல 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 என்னை கவனிச்சுட்டு இருக்கியா, என்னை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு ஒரு ரைட்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன், அவன் ஒன்று பண்ணுவான், அதை பார்த்து ரசிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வா, அதை விட தூக்கி சாப்பிட்றது நான் ஒன்று பண்ண போறேன், அங்கே பார்த்துட்டு ஒன்று விடுவார். ஸோ தட் அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பேசிக்காக வந்து அவரை ஒப்பிடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் யாரும் இல்லை. எல்லா கிராஃப்ட்லையுமே நீ வந்து எனக்கு தெரிஞ்சு யோசிச்சு அப்படி எப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோகிராஃபி கூட தெரியும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆமா இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டு கேமராலாம் வச்சு பட் என்ன சொல்ல, அவரோட ஃபோட்டோகிராஃபியை பார்க்கணும்னு ஆசை எனக்கு. இப்போ என்னன்னா டான்ஸுக்கு டான்ஸ், ஸ்டண்ட்டுக்கு ஸ்டண்ட்டு, என்ன சொல்ற ரைட்டிங், டைரக்ஷன், ஆக்டிங், எல்லாத்துலயுமே மேக்கப்புக்கு நான் கேட்குற நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய பேர் எனக்கு வந்து இந்த மேக்கப் வந்து கமல் சார் தான் போட்டுட்டாங்க. என்னடா சொல்ற, மேக்கப் சென்ஸ் கூட அதிகமா இருக்கு அவருக்கு. லைக் அவர் மேக்கப் போடுறாருன்றதை தாண்டி எப்படி மேக்கப் போட்டா கரெக்டா ரிசீவ் ஆகும் அப்படின்றது வரைக்கும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு.